ஸ்ரீகிருஷ்ண ஜெயம். ஜோதிட ரீதியாக கணித புலமை யாருக்கெல்லாம் நல்லா வரும்? மேத்தமெட்டிஷியன், மேத்தமெட்டிக்கில் ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் யார், அவங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிரக ரீதியாகவும் பாவ ரீதியாகவும் நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு. ஸோ அதாவது வித்யாஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2, 4, 9, 11 அல்லது 5, சரிங்களா? இந்த வித்யாஸ்தானங்களில் குரு, சந்திரன், புதன், மூளை சார்ந்த கிரகங்கள், இந்த 3 கிரகங்கள் வந்து அந்த வித்யாஸ்தானங்கள் இருந்தாவோ, ஆட்சி, உச்சம், திரிகோணம், கேந்திரம், கோணங்கள்ல இருந்து நீச்ச பங்கமாகவோ அல்லது திக்பலமாகவோ இருந்தது அப்படின்னா, இந்த கிரகங்களுடைய காம்பினேஷன், அதாவது இந்த 3 கிரகங்கள் சேர்ந்தோ அல்லது இந்த 3 கிரகங்கள் வந்து அந்த வித்யாஸ்தானங்கள்ல பார்வை செஞ்சாவோ அல்லது அந்த பாவங்கள் இருக்கக்கூடிய உபநட்சத்திராதிபதி நன்றாக இருந்தாவோ, ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரியான ஒரு கிரக காம்பினேஷன் அல்லது பாவ காம்பினேஷன் இருந்தது அப்படின்னா, அந்த மாதிரியான நபர்கள் வந்து மூளை சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதாவது வந்து கணித புலமை அதிகமாக வரும். கணிதம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நம்முடைய மூளை வந்து வலது மூளை, இடது மூளை அப்படின்னு இருக்கு. இடது மூளை தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஜிக்கல் அண்ட் ரீசனிங். ஸோ இடது மூளை நன்றாக இருக்கிறவங்களால மட்டும்தான் மேத்தமெட்டிக்ஸ் அது நல்லா